ஏன் கவலைப்படுற? மகாராணி அம்மா நான் இருக்கிறேன்ல, உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, என் தம்பி கீச்சகன் தம்பியாக விளங்கக்கூடிய அந்த கீசகன் தான் எனக்கு துரத்தி வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? எனக்கு அப்பத்துங்கள் அம்மா. அப்படியா அம்மா? சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ அரண்மனைக்கு போ. அப்படியே நான் பாத்துக்கொள்றேன். அம்மா பாத்துமா? அம்மா பாத்து. கண்ணே நீ இல்லடி. கேளுங்களே ஊர் பொதுமக்களே, மக்களுக்கு ஒரு நற்செய்தி. கேளுங்கள் மகாஜனங்களே, ஊர் மக்களுக்கு ஒரு நற்செய்தி. கீசகன் வந்து வேண்டாம், துடும்படிச்சு ஊருக்கெல்லாம் துடும்படிக்கிறான். வேண்டாம் எங்க அக்கா ஏயா இல்ல மனுஷ ஜாதியா இல்ல கண்ணே. 104 மூட்டை எந்த மக்கள் எவன்பாத போட்டி 104 மூட்டை எந்த மக்களே உன் பாத போட்டி. ஒரு வண்ணமாமையில் வாழ்வத்த ஒரு பெண்ணை நீ உள்ளிட்டு தாளிட்டு மறைத்துக் கொண்டாய். அந்த பெண்ணே நான் அதிக மையனாகினேன் என் அக்கா. இந்த 104 தம்பிமார்களுக்கு மூத்தவள் அல்லவா என் பெரிய அக்கா. அக்கா, உன்னை தேடி ஒரு அழகு மயில் போல ஒரு பெண் வந்தாளே, அந்த பெண்ணை நீ உள்ள தாள் போட்டு நீ மறைச்சு வச்சிருக்கிறது எனக்கு தெரியும். அந்த பெண் மீது அதிக மையலாகி நான் வந்திருக்கின்றேன். என் ஆசையை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும் அக்கா. அதனால ஒரு பலகீனமான ஒரு வீரம் கிட்டதான் ஒரு பாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அது மாற்றாம் பெண்ணு நம்மிடத்தில் அடக்கலமா இருக்கிறதா, அந்த பெண் வந்து எனக்கு மகமாறி அக்கா உனக்கு என்ன ஆகிறா? ஓ, அதாவது
அந்த பெண்ணுக்கு நீ வந்து தாய் போல, ஆமா அந்த பெண் வந்து உனக்கு மகள் போல. ஆனா அந்த புள்ள உன்னை அடைக்கலமா தேடி வந்த புள்ள ஆமா உனக்கு சொந்த மக மாதிரி. ஆமா நீ வந்து அவளுக்கு அம்மா மாதிரி. ஆமா அக்கா, நீ அக்கா தானே, அவன் உனக்கு மக மாதிரி தானே. ஆமாடா. அக்கா பிள்ளைய வச்சுக்கிட்டா ஒண்ணு தப்பில்லையே. நாயத்து கேட்கறேன், அக்கா பிள்ளைய வச்சுக்கிட்டா தப்பு இல்ல? தப்பு இல்ல. அக்கா பிள்ளைய வச்சுக்கிட்டா நீ போய் சொல்றியா? பரவாயில்லையா? தம்பி, நீயும் என் கட்சி. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்து நம்மளுடைய நாட்டில் அடக்கலமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூழும் படுக்கிறது பாய் கொடுக்கறது நாம. அதே கூழ நாம குடிச்சிட்டு அந்த பாயில் நான் போய் படுத்தாது நியாயமா? அதனால வேண்டாம், தவறு. அக்கா வேண்டாம்டா, நான் கையெடுத்து கும்பிடுறேன்டா. சரி, ஆக நீ சேர்த்து வைக்க மாட்டேன். சேர்த்து எனக்கு கொன்னாலும் பரவாயில்ல. அப்படியா? இது என்னது? தாலி. யாரு கட்டினது? உங்க மச்சான் கட்டினது, எங்க வீட்டுக்காரர் கட்டினது. இந்த தாலி நினைச்சிருக்கணும்னா அவன் நந்தவன பூந்தோட்டத்துல காத்திருக்கிறேன், அவளை அனுப்பி வை. இனிமே மூஞ்சில முடிக்க மாட்டேன். அவன் கடூரமான கோபக்காரனா இருக்கிறான். சரி, அதனால அவனுடைய கோபத்தையும் அவனுடைய மோகத்தையும் என்னால அடக்க முடியல. சரி, அதனால அவன் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறான். அப்பேற்பட்ட உன் மேல பாசத்தில் இருக்கிறானம்மா. அதனால என்ன செய்ய வேண்டும்? அதனால நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. இதோ உன்னிடத்தில் மலர் மாலை கொடுக்கிறேன். இதோ இந்த மலர் மாலை கொடுக்கிறேன். இந்த மலர் மாலையை கையில் கொண்டு போனால் அவன் எவ்வளவுதான் ஆசா பாசம் இருந்தாலும் அந்த ஆசைகள் எல்லாம் அடக்கிவிடும். இது கையிலே வைத்துக் கொண்டு அவனுக்கு நல்ல புத்திமதிகள் சொன்னால் அவன் அடக்கி விடுவான். உன் மீது ஆசைப்பட மாட்டான். அப்படியா? ஆமாம்மா. இந்த மலர் மாலையை வந்து அவருடைய கழுத்துல நான் சூடினா, ஆமா, அவருக்கு என் மேலான மோகமோ கோபம் இது எதுவுமே வராது, போயிரும். ஆமா, அவன் கழுத்திலே நீ எடுத்து சூடி விட்டால் தீர்ந்து போய் விட்டு. அப்படியா? ஆமா. ஆகட்டும் அம்மா, நான் இருக்கிறேம்மா. எதுவும் தப்பு நடந்து விடாது. எத்த தாய் மாதிரி நான் காப்பாத்துறேன், நீயே பயப்படுற. அப்படியா? என் உயிர் போனாதான் உனக்கு ஆகுத்து. அப்படி என் உயிருள்ள வரையில உன்னை நெருங்க விட மாட்டேன். அப்படியா? பிடித்து. ஆகட்டும் அம்மா. அவள் வரமாட்டாளா? இந்த மலர் மாலையை சூடினால் அவருடைய மோகமாகப்பட்டது குறைந்துவிடும். நல்ல புத்திமதி சொல்ல சொல்லி இருக்கிறாங்க. ஆமா. எப்படி தெரியுமா? எப்படிமா? அதாவது இந்த உலகத்திலே ஆண்களால் கெட்டவர்கள் யாரும் கிடையாது. ஆனா பெண்ணால கெட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால சீதை என்ற பெண் பிறந்தால் ஸ்ரீலங்கையே அழிஞ்சிச்சு. ஆமா. கண்ணகி பெண் பிறந்தால் மதுரையே அழிஞ்சிச்சு. அதனால இவருக்கு என் மேல இருக்கிற மோகம் குறைஞ்சிடணும். இந்த மலர் மாலையை போடுற என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன மாலை இது? குறைஞ்சிச்சுடி. ஆமா, கோவம் குறைஞ்சிச்சு. என்ன மாலை இது? மணமாலையா?
என்னடா மாலை பொன மாலை ஏய் பூ மாலைங்க. என்னை தேடி வந்து விட்டாயா? நீ எங்கே வருவாயோ வரமாட்டாயோ என்பதற்காகத்தான் அப்படியே மூர்ச்சையாகி என் உடலை விட்டு ஆவி மேலே போவதும் வருவதுமாய் இருந்தது. என் உயிரே போயிருக்கும். வந்து விட்டாயா? என் உயிரே வந்து விட்டாயா? வா, வா கண்ணே. வா, வா. இந்த பெண்ணுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால இதுக்கு தகுந்த பதில் நீங்க தான் சொல்லணும். ஆனா இது 10 பேருக்கு முந்திரி சபை. ஒரு பொம்பளை அழுவுறது நியாயம் இல்ல. உன்னுடைய நியாயத்தை உன் மடையிட்டு போய் சொல்லு. உன் நாயகம் செல்லாது. மடவழியில மடையங்கிட்ட போய் சொல்றது. ஆமா. அம்மா அம்மா ஆனா கேளுங்க சபையர்களா, தர்மர் கங்கப்பட்டு அமர்ந்துட்டு இருக்கிறாரு மச்சாட்டுல, யாருக்கும் தெரியாத. அப்ப துரோகம் அழுவுறா. அப்ப நயன பாசல் சொல்றாரு மனைவி கிட்டனா பீம் கிட்ட போய் சொல்றாரு நாயத்தை. அதனால என்னப்பா அது, நீ சமையல் செய்யக்கூடிய சமையல் பாக, ஆனா உனக்கு விரவு தேவைப்படுதுன்னு பச்சை மரத்தை புடிச்சு பச்சை மரத்தை புடிங்கிட்டு இருக்கிற. பச்சை மரம் 10 பேருக்கு நிழலுக்கு இருக்குது. காட்டுல காஞ்ச மரம் இருக்கும், அந்த போய் ஒடிச்சுக்கோ போ. யாருக்கு தெரிஞ்சுக்குவாங்க. காட்டுல அவன் தனியா தர்மர் சொல்றாரு. அடியே அம்மா அம்மா இதோ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னம்மா? அதாவது என்னுடைய குறையை சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னார் அவரு? என்னம்மா? மடபலியில யாராவது ஒரு மலையை இருப்பா, அங்க போய் சொல்லு அப்படி சொன்னாரு. சரி. அதாவது இந்த அஞ்ஞான வாசம் கழிப்பதற்காக அங்க வருவதற்கு முன் என்ன சொன்ன தெரியுமா? என்னம்மா? அதாவது இப்படி 6 பேர் அடைக்கலம் இருக்கிறோம். யாருக்காவது ஒருத்தருக்கு ஆபத்துனா நயனபாச மூலமா சொன்னவனா அதை தெரிஞ்சுக்கணும். ஆமா. அப்ப அவர் என்ன சொல்லிருக்கிறாரு? மலையில ஒரு மலையை இருப்பா, அங்க போய் சொல்லு அப்படின்னா யாரு? யாருமா? இதோ என்னுடைய சிறிய கணவராக விளங்கக்கூடிய பீமசேனன். ஓ, பீமசேனன். ஆமா. சரி. அவர் தான் அங்க சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆமா. அதனால அவரை தேடி போவோமா? ஆமா, போலாம். ஆடி போவோம்.